ஹலோ எவரன், வெல்கம் டு கொஸ்டின் அட்டாக் சீரிஸ். ப்ரீவியஸ் இயர்ல கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்கப்பட்ட ஒரு குரூப் ஒன் கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த மாதிரி கொஸ்டின்ஸை கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். ஐசோட்டோன்னா என்ன, அவ்வளோதான் கொஸ்டின். இது என்ன ஆன்சர் சொல்லி பார்க்கலாம் பாருங்க. ஒரே மாதிரி நியூட்ரான்ஸ் இருக்கும், சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கும், ப்ரோட்டான்ஸ் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். இவ்வளோதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது மாதிரி வேறு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குன்றதை அதையும் நம்ம சார்ட் அவுட் பண்ணி பார்த்தலாம். ஆன்சரை பொறுத்த வரைக்கும் அது வி தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இப்போ ஐசோட்டோன் தான் பார்த்தோம். ஒரே மாதிரி என்ன இருக்கும், ஒரே மாதிரி நியூட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரே மாதிரி நியூட்ரான்ஸ் ஆனால் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். உங்க பாருங்க, நியூட்ரான்ஸ் வந்து பார்த்தா இங்கே 88, பட் ப்ரோட்டான்ஸோட வேல்யூ என்ன இருக்கு, இங்கே 7, இங்கே 6. இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா அதுதான் ஐசோட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரெண்டுமே வந்து பாருங்க வேற வேற எலமெண்ட், ரெண்டு வேற வேற எலமெண்ட். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஐசோபார்னாலும் வேற வேற எலமெண்ட். அந்த டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ல சேம் மாஸ் நம்பர் இருக்கும். இங்க பாருங்க 40, இங்கே 40, சேம் மாஸ் நம்பர், பட் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கும். இங்கே 18, அங்கே 20. ஸோ இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட பேர் வந்து ஐசோபார். ஓகேவா, இது ரெண்டுமே டிஃப்ரெண்டான எலமெண்ட்ஸ்க்கு. அடுத்த பாயிண்ட் ஐசோடோப். ஐசோடோப்னா சேம் எலமெண்ட், எல்லாமே பாருங்க, எல்லாமே ஹைட்ரஜன். சேம் எலமெண்ட்ல இங்க என்ன இருக்கு பாருங்க, சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும், பட் மாஸ் நம்பர் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அட்டாமிக் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க, எல்லாமே வந்து பார்த்தா ஒன்று தான் வந்து பார்த்துருக்கு, அதோட மாஸ் நம்பர் தான் வந்து பார்த்தா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட பேர் வந்து பார்த்தா ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்டா இன்னொரு மெத்தட் இருக்கு, ஐசோமர். ஐசோமர்னா ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே மாலிகுலர் ஃபார்ம்ல பட் டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரே மாலிகுலர் ஃபார்ம்ல பாருங்க, டோட்டல் எவ்வளவு இருக்கு, C4H10. இதுதான் வந்து பார்த்தா ஒரே மாலிகுலர் ஃபார்ம்ல, பட் அரேஞ்ச்மெண்ட் பாருங்க, அரேஞ்ச்மெண்ட் இப்படி இருக்கா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதோட பேர் பியூட்டேன். அதே அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அதோட பேர் வந்து பார்த்தா ஐசோபியூட்டேன். பட் சேம் மாலிகுலர் ஃபார்ம்ல இருக்கும், ஸ்ட்ரக்சர் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஐசோமர் அப்படின்றது தான். சரிங்களா, இன்னொரு ப்ரீவியஸ் கொஸ்டின் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.